வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொடெக்டட் கல்டிவேஷன். ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் என்பது பயிர்களை மழை, அதிக வெப்பம், காற்று, பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்க கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கும் தொழில்நுட்பமாகும். அது கண்ட்ரோல்டு என்வான்மெண்ட்டு. அதாவது அதிக மகசூல் ப்ளஸ் உயர்தர விளைபொருள் ப்ளஸ் ஆண்டு முழுவதும் சாகுபடி. இதுதான் இதனுடைய கான்செப்ட். ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் என்பது க்ரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ், ஷேட் நெட் ஹவுஸ் போன்ற அமைப்புகளில் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட் மற்றும் CO2 கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தி பயிர்களை வளர்க்கும் முறை. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்டு முழுவதும் சாகுபடி, அதிக மகசூல், உயர்தர விளைபொருள், நீர் சிக்கனம், பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைப்பு, உயர்ந்த வருமானம். இதனுடைய நீட்ஸ் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, தரமான காய்கறி மற்றும் மலர் உற்பத்தி, ஏற்றுமதி தரமான உற்பத்தி, நிலத்தின் திறமையான பயன்பாடு. இதனுடைய பிரின்சிபல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல், லைட் மேனேஜ்மெண்ட், வென்டிலேஷன், CO2 கண்ட்ரோல், எஃபிஷியன்ட் இரிகேஷன் அண்ட் ஃபர்டிகேஷன். ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ், அதாவது கண்ணாடி அல்லது பாலிஃபில்ம் மூலம் மூடப்பட்ட அமைப்பு. பாலி ஹவுஸ் அப்படின்னா யூவி ஸ்டெபிளைஸ்டு பாலிஎத்திலீன் ஷீட் கொண்டு அமைக்கப்படும் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் அமைப்பு. நெக்ஸ்ட்டு ஷேட் நெட் ஹவுஸு, ஷேட் நெட் கொண்டு சூரிய ஒளியை கட்டுப்படுத்தும் அமைப்பு. நெக்ஸ்ட்டு வாக்கின் டனல், குறைந்த செலவில் காய்கறி உற்பத்திக்கு பயன்படும். லோ டனல், நாற்று மற்றும் ஆரம்ப வளர்ச்சிக்கான சிறிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இன்செக்ட் ப்ரூஃப் நெட் ஹவுஸ் அப்படின்னா பூச்சிகள் நுழையாமல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின் ஷெல்டர், அதிக மழையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கும். க்ரீன் ஹவுஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபவுண்டேஷன், ஃப்ரேம், கவரிங் மெட்டீரியல், டோர், வென்டிலேட்டர், கூலிங் சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன். இதனுடைய டைப்ஸ் நேச்சுரலி வென்டிலேட்டட், ஃபேன் அண்டு பேட் சிஸ்டம். பயன்படும் பயிர்கள் டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர், ரோஸ். இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 டைம்ஸ் மகசூல் அதிகமாக இருக்கும். ஆண்டு முழுவதும் உற்பத்தி, உயர்தர விளைபொருள். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை, பராமரிப்பு தேவை, மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். பாலி ஹவுஸோட சிறப்பம்சங்கள் பார்க்கலாம். குறைந்த செலவு, பாலிஎத்திலீன் கவர், ட்ரிப் இரிகேஷன், ஃபர்டிகேஷன். இதில் பயன்படக்கூடிய பயிர்கள் டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர், ஸ்ட்ராபெரி. இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அதிக மகசூல், நீர் சிக்கனம், நோய் குறைவு. ஷேட் நெட் ஹவுஸ், அதில் ஷேட் பர்சன்டேஜ் 35%, 50%, 75% இருக்கும். இதோடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா நர்சரி, ஃப்ளவர் கிராப்ஸ், மெடிசனல் பிளான்ட்ஸ்லாம் இதில் வளர்த்துக்கலாம். இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்பம் குறைவு, அதாவது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், செடிகள் ஆரோக்கியமாக வளரும். என்வான்மெண்டல் கண்ட்ரோல், இந்த என்வான்மெண்டல் கண்ட்ரோலை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். டெம்பரேச்சர் 20 to 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஹியூமிடிட்டி 60 to 80% இருக்கணும். லைட், கார்பன் டை ஆக்சைடு, வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன். இரிகேஷன் அண்ட் ஃபர்டிகேஷன், இதில் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஃபாகர், மிஸ்டர், மைக்ரோ ஸ்ப்ரிங்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபர்டிகேஷன் உங்களுக்கு தெரியும், நீருடன் உரத்தை வழங்கும் முறை. என்னுடைய பெனிஃபிட்ஸ் உர சேமிப்பு, நீர் சேமிப்பு, அதிக விளைச்சல். இது கொஞ்சம் இந்த தமிழில் தான் இருக்கும் இந்த கிளாஸு. ஸோ இங்கிலீஷில் படிக்கும்போது எப்படி இங்கிலீஷ்லாம் நீங்கள் படிப்பீங்க, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப தமிழ்லாம் இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட் செலெக்ஷன், இதில் லேண்டு லெவலாக இருக்கணும். ட்ரைனேஜ் சிஸ்டம் இதில் இருக்கணும். ஸோ ரோட் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ கரண்ட் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர் வசதி, அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஓரியன்டேஷன், இது எப்படி இருக்குன்னா நார்த் டு சவுத்து, பொதுவாக இந்தியாவில் பரிந்துரைக்கப்படுகிறது நார்த் சவுத் டைரக்ஷன் தான் இருக்கணும் ஓரியன்டேஷன். கவரிங் மெட்டீரியல் பார்க்கலாம். கிளாஸ் அட்வான்டேஜ் அதிக ஒளி, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா செலவு அதிகம். பாலிஎத்திலீன் மெட்டீரியலில் அட்வான்டேஜஸ் குறைந்த செலவு, டிஸ்அட்வான்டேஜஸ் டியூரேஷன் குறைந்த ஆயில். பாலிகார்பனேட் மெட்டீரியல் அட்வான்டேஜஸ், இது ஸ்ட்ரென்த்தாக அதிக ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது ரேட் அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ், இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல வலிமையாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் மஞ்சள் நிறமாக மாறலாம். இது யூஸ் பண்ண என்ன ஆகும்னா எல்லோ கலரில் மாற வாய்ப்பு இருக்குது. சூட்டபிள் கிராப்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர், பிரிஞ்சால். ஃப்ளவர்ஸ் என்ன வளர்க்கலாம் அப்படின்னா ரோஸ்,
கார்னேஷன், ஆர்ச்சிட். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி. நர்சரியில் வெஜிடபிள் சீட்லிங்ஸ், ஃப்ளவர் சீட்லிங்ஸ் வளர்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஃபார்மருக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து சப்சிடியில் கொடுக்கறதுக்காகவும். ஸோ கவர்மெண்ட் எந்தெந்த சப்சிடிலாம் ஃபார்மருக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, NHM அதாவது நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் வந்து இந்த ஷேட் நெட்டு, பாலி ஹவுஸ் இதெல்லாம் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. இது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு PMKSY அதாவது பிரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அந்த ஸ்கீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு இந்த சப்சிடி மூலிமா இந்த பாலி ஹவுஸ், க்ரீன் ஹவுஸில் அமைச்சு கொடுப்பாங்க. இது போக தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சப்சிடி, அது தனியாக வந்து தமிழ்நாடுடைய ஃபண்டு, ஸ்டேட் ஃபண்ட்லேயும் சில ஸ்கீம்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. பொருளாதார முக்கியத்துவம், எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் 40 to 70% நீர் சேமிப்பு, 2-5 மடங்கு மகசூல், உயர்ந்த வருமானம், ஏற்றுமதி வாய்ப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னாங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள அந்த ஃப்ளவர்ஸ், மற்ற ஏதாவது நீங்கள் காய்கறி கீரையெல்லாம் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் சாகுபடி, உயர்தர விளைபொருள், பூச்சி தாக்குதல் குறைவு, நீர் சிக்கனம், ஃபர்டிகேஷன் வசதி, அதிக லாபம். டிஸ்அட்வான்டேஜஸ், ஆரம்ப முதலீடு அதிகமாக இருக்கும், திறமையான மேலாண்மை தேவை, அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்டு லேபர் வந்து வேணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பராமரிப்பு செலவு அதிகம், மெயின்டைன் பண்ணுற அந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கல்டிவேஷன், ஃப்ளவர் கல்டிவேஷன், நர்சரி ரைசிங், சீட் ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ரொடியூஸ். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், பாலி ஹவுஸ், க்ரீன் ஹவுஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர், ரோஸ், ஆர்ச்சிட் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஷினுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் படிச்சிட்டிங்கன்னா இதில் இந்த ரிலேட்டட் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் என்றால் என்ன, க்ரீன் ஹவுஸ் மற்றும் பாலி ஹவுஸ் டிஃப்ரென்ஸ் வேறுபாடு, ஷேட் நெட்டோட யூசஸ், ஃபர்டிகேஷன் என்றால் என்ன, ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுடைய பெனிஃபிட்ஸ். இதை நீங்கள் படிக்கும்போது இதுலேருந்து கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் GPS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். G ஃபார் க்ரீன் ஹவுஸ், P ஃபார் பாலி ஹவுஸ், S ஃபார் ஷேட் நெட்ஸ். அதாவது ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்னா க்ரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ், ஷேட் நெட்டு, இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் இருக்குது, GPS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். க்ரீன் ஹவுஸில் கிளாஸ் அல்லது பாலிகார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க, பாலி ஹவுஸில் பாலிஎத்திலீன் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து அதிகம், பாலி ஹவுஸில் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். க்ரீன் ஹவுஸில் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கும், அதிக கட்டுப்பாடு இருக்கும். பாலி ஹவுஸில் மிதமான கட்டுப்பாடு தான் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படின்னா கண்ட்ரோல்டு என்வான்மெண்ட், ட்ரிப்ரிகேஷன் ப்ளஸ் ஃபர்டிகேஷன் இஸ் ஈக்குவல் பெஸ்ட் காம்பினேஷன். பாலி ஹவுஸ் அதிகம் பயன்படுத்தப்படும் அமைப்பு, ஷேட் நெட் நர்சரிக்கு சிறந்தது, க்ரீன் ஹவுஸ் உயர் மதிப்பு பயிர்களுக்கு ஏற்றது. இதில் ஒரு 1 பேஜ் ரிவிஷன் பார்க்கலாம். இந்த சாப்டரில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, டெஃபனிஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ், க்ரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ், ஷேட் நெட், environmental control, irrigation, fertigation, construction, crops, schemes, advantages, disadvantages, applications, TNPSC questions. TNPSC must remember, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது controlled environment, greenhouse, polyhouse, shade net, drip irrigation, fertigation, temperature control, humidity control, ventilation, PMKSY scheme, NHM scheme, water saving, export quality produce, high value crops. All the best students, we'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.